மேலே நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் பருப்பு கூட்டு. நம்ம ஆல்ரெடி புளிக்குழம்பு சாம்பார் பார்த்துருக்கோம் சுண்டைக்காயில். இப்போ சுண்டைக்காய் வச்சு பருப்பு போட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சில குழந்தைங்க சாம்பார் இல்லை புளிக்குழம்பு சாப்பிட விரும்புனா பருப்பு போட்டு நீங்கள் அதை குழச்சி அது என்ன காயும் தெரியாமல் கூட கொடுத்துடலாம். ஸோ அதுக்கான டிஷ் தான் இது. நான் வழக்கம் போல் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மேலே உள்ள காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணியிருக்கேன், தட்டி வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் கீறி வச்சுருப்பேன், இப்போ தட்டி வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா நல்ல மேஷ் ஆகி வேகணும் இல்லையா, அதுக்காக தட்டி வச்சுருக்கேன். அடுத்து இந்த பேனில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பும் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன கிண்ணம்னா இது எடுத்துக்கிட்டோன்னா அதை 2:1:1 சேம் போட்டுக்கிட்டு 2 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாவை கீறி போட்டுருக்கேன் காரத்துக்கு. இது நம்ம சாம்பார் மாதிரி தான் பண்ண போகிறதில்ல, தூள்லாம் போட போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா போட்டு வரமிளகா போட்டு தாளிக்க போகிறோம். அதனால தான் நான் பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். தென் 6 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதில் இது ரொம்ப நேரம் வெளியே வச்சு தான் கருத்து போயிடும். அதனால் தட்டி வச்சுருக்கிறத அப்படியே நான் இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ அதை விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் வேறு வெங்காயமோ பெருங்காயம் அதெல்லாம் எதுவும் போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா வெளியில் விசில் வரும்பொழுது வெளியில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் இப்போதைக்கு வேக மட்டும் வச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சம அளவு எடுத்த பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, 2 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா, தட்டி போட்ட சுண்டைக்காய், இது எல்லாத்தையுமே எப்படி வெந்துட்டு பாருங்கள். இது பாசிப்பருப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒன்று குளிர்ச்சிங்க, இன்னொன்று பாசிப்பருப்போட தன்மை என்னென்னா அது கூட இருக்கிற எல்லா பொருளையும் வேக வைக்கும்போது சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிடும். நீங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா பொங்கல், சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், இல்லை வெண்பொங்கலாக இருக்கட்டும், அது மிளகு பொங்கலாக இருக்கட்டும், அது மாதிரி பண்ணும்போது பாசிப்பருப்பு போடுவாங்க. அது என்ன ஆகும், கூட உள்ள பொருளையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ண வச்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்று மட்டும் தான் நமக்கு சுண்டைக்காய் தெரியுது, என்ன காயினே தெரியாது. இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். சுண்டைக்காயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம், ரொம்ப நல்லது. இது எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம தாளிக்கலாம். நான் சட்டி வச்சுட்டேன். இதில் நம்ம வழக்கம் போல் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இன்னொன்று ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் பருப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அப்போ தான் பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நெய் விட்டுக்கலாம். ஸோ நெய் விட்டுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு, இப்போ இந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் அப்படி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வரமிளகா, கருவேப்பிலை. எதுக்கு ஒரு வரமிளகானா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 6 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் போதும். நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் சீரக பொடி போட்டுக்கலாம், சீரக பவுடர். பொரிய வர நேரத்தில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது தீயை விட்டுற வேண்டாம். தெரிச்சு வரும்போது நம்ம இந்த சின்ன வெங்காயம், இந்த வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா செவந்துட்டுங்க, நல்லா வாசம் வருது. இந்த மீன் டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, 2 தக்காளி, 6 பச்சை மிளகா, கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு சுண்டைக்காய் இருக்குல்லையா, இதை நல்லா அரிசிக்கான தண்ணியில் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதை நல்லா தண்ணி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. அரிசிக்கான தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி வாட்டர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஊற்றின கையோட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தான் கலர் நல்லாயிருக்கும். ஏன்னா சுண்டைக்காயோட கலர் வேக வைக்கவும் கருத்து போயிடும் கொஞ்சம். ஸோ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பு போட்டுக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஒரு நேரமாக
இல்லை மதியத்துக்கும் நைட்டுக்கும் கூட நீங்கள் ஈவன் தோசைக்கு வச்சுருந்தா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஈவினிங் காஃபி போடும்போது ஒரு லேசாக சுட வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு புளி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ கொஞ்சோண்டு இந்த வாசத்தை சாம்பார் வாசம் இல்லை பருப்பு வாசம் அப்படின்னு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போடுறேன். இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா முழு ஸ்பூனாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். பொடியை கரட்டி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மழுத்தில் போட்டு நம்ம இறக்கிட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நல்லா நம்ம வேக வச்சுருக்கோம், வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கியிருக்கோம், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இது போதும். நல்லா சாம்பார் பொடி போட்ட வாசம் எல்லாம் சூப்பராக வருது. இந்த டைமில் நம்ம மல்லித்தலை போடுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லீவ்ஸாக போடுங்க, தண்டு வேண்டாம். தென் கடைசியாக கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். சூப்பரான ஒரு சுண்டைக்காய் பருப்பு கூட்டு சொல்லலாம், இல்லை பருப்புன்னு சொல்லலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து பசங்களுக்கு காலைல தோசைக்கும் வச்சு கொடுத்துட்டு லஞ்சுக்குமே கொடுக்கலாம். ஒரு குயிக்காக தாளிக்க மட்டும் தான் வேலை, வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.